கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கிருபையுள்ள கர்த்தர் அற்புதமாக நம்மை இதுவரையில் நடத்தி வந்தார், இன்னும் நம்மை நடத்துவார். அவர் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ இந்த ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டாம், அவர்களுக்காக மன்றாடவும் கெஞ்சவும் வேண்டாம், என்னிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டாம், நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. எரேமியா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்போது ஆண்டவர் எரேமியாவினிடத்திலே சொன்ன வார்த்தையைத்தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். ஒரு மனுஷனுக்காக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க வேண்டுமேயானால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை, விடுதலையை பெறக்கூடியதான அனுபவத்தோடு அந்த நபர் காணப்பட வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை திரும்ப திரும்ப எச்சரிப்புகளை மீறி செய்யும்போது ஆண்டவர் அவர்கள் மேல் கோபமாக இருப்பார் என்று பார்க்கிறோம். அதுபோல தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களில், நீ என் ஜனத்தின் வழியை அறிந்து கொள்ளவும் சோதித்து பார்க்கவும் நான் உன்னை அவர்களுக்குள்ளே துருகமாகவும் அரணாகவும் வைத்தேன். அவர்கள் எல்லாரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள், அவர்களெல்லாம் கெட்டவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ எப்படி தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை அசஸ் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிறத நம்மால் இதன் மூலமாக, இந்த வசனத்தின் மூலமாக கண்டுகொள்ள முடிகிறது. இதுபோல தான் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் சோதித்து அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். இப்போ கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுமே ஆனால் அதற்கேற்ற ஆயத்தம் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்திலே காணப்பட வேண்டியது மிக முக்கியமான காரியம். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில், யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீதிகளிலும் அவர்கள் செய்கிறதை நீ காணவில்லையா? எனக்கு மனமடி உண்டாக அந்நிய தேவர்களுக்கு பான பலிகளை வார்க்கிறார்கள். அவர்கள் வானராக்கனிக்கு பணியாரங்களை சுடும்படி பிள்ளைகள் விறகு பொறுக்கிறார்கள், பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பி செய்கிறார்கள். ஒரு அந்நிய தெய்வத்திற்காக அவர்கள் தங்கள் முழு குடும்பத்தையும் என்ன செய்கிறார்கள்? இன்வால்வ் பண்ணுகிறத பார்க்கிறோம். பிதாக்கள் நெருப்பு மூட்டுகிறார்கள், ஸ்திரீகள் மாப்பி செய்கிறார்கள், பிள்ளைகள் விறகு பொறுக்குகிறார்கள். அப்போ அந்த ஹோல் ஃபேமிலி என்ன செய்கிறது? அந்த அந்நிய தெய்வத்துக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் எவ்வளோ விசனப்படுவார் பாருங்கள், எவ்வளோ வேதனைப்படுவார். அவர்கள் எனக்கா மனமடி உண்டாக்குகிறார்கள், தங்கள் முகங்கள் வெட்கத்துக்குட்படும்படி அவர்கள் தங்களுக்கே அல்லவோ மனமடி உண்டாக்குகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ இப்படி செய்யும்போது ஆண்டவருக்கு மனமடி உண்டாகிறது. அது எனக்கா செய்கிறார்கள், தாங்கள் வெட்கப்படுவதற்குத்தானே இதை செய்கிறார்கள் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் விக்கிரகங்களுக்கு பின்னாக செல்லுகிறத நாம் விட்டுவிட வேண்டாம். தேவனுக்கு எரிச்சல் உண்டு பண்ணக்கூடாது. விக்கிரகங்களுக்கு விலகியிருங்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே விதமான விக்கிரகங்களுக்கு விலகி நம்முடைய குடும்பத்தை முழு குடும்பமாக, யோசுவா சொன்னது போல, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல, முழு குடும்பமாக கொர்நேலியு தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தருக்கு பயந்திருந்தது போல நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் கர்த்தரை பிரியப்படுத்துகிறது எப்படி என்கிறது அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த நாள் இவர்களுக்கு மேன்மையாய் சந்தோஷமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.